மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு இன்றைக்கு நமக்கு புதியதான ஒரு வாக்குறுதியை வழங்குகிறார். இனி நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன் என்கிற வாக்குறுதியை தருகிறார். ஆக இன்றைக்கு துறவரமாயினும் இல்லறமாயினும் நாம் பல வாக்குறுதிகளை தருகிறோம். அதில் முக்கியமான வாக்குறுதியாக திருமணம் என்கிற திருவருட்சாதனத்தில் இல்லறத்தில் இணைகிற பொழுது நாம் வழங்குகிற வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாய் இருந்து என்கிற அந்த வாக்குறுதியை வழங்குகிறோம். அருள் வாழ்வில் நுழைகிற பொழுது எல்லோரும் என் தல ஆயருக்கு நான் கீழ்ப்படிந்து வணக்கத்தையும் வாக்களிக்கிறேன் என்று வாக்குறுதிகளை அருள்நிலையில் வழங்குபவராக இருக்கிறார்கள். ஆக இந்த வாக்குறுதிக்கு நாம் எத்தகைய தன்மையோடு நாம் வாழ்கிறோம், அல்லது இந்த வாக்குறுதிக்கு நாம் பிரமாணிக்குமவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது பல வேலைகளில் பல நிலைகளில் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் இயேசு இன்றைக்கு தருகிற வாக்குறுதி, நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். ஏனெனில் நான் பணியாளர் என்று அழைத்தால் தலைவர் செய்வது என்னதென்று தம் பணியாளருக்கு தெரியாது, எனவே நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஏன் என்று நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் எல்லோருமே தங்களை கடவுளுடைய அடிமைகளாக, அது கடவுளுடைய பணியாளர்களாக ஏற்றுக்கொள்வதில் தான் மகிழ்வு உற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ சில உதாரணங்களை நாம் பார்க்கிற பொழுது இணைச்சட்டம் 34:5 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இருந்தார். 2வது யோசுவா புத்தகத்திலே 24வது அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியமாகிய யோசுவா இருந்தார். திருப்பாடல்களில் 89:20 நாம் வாசிக்கிறோம். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளும் தன்னை இறைவனை அடிமையாக்கி கொள்வதில் பெருமை கொள்ளுபவர்களாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38 நாம் வாசிக்கிறோம். நான் ஆண்டவரின் அடிமை என்று அவள் அறிவுறுத்துகிறார். பவுலடிகளாரும் தன்னை இறைவனின் பணியாளர் என்பதில் பெருமை கொள்கிறார். கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனமாகிய பவுல் எழுதுவது என தன்னுடைய கடிதங்களை தொடங்குகிறார். ஆக இப்படி கடவுளுடைய பணியாளர்கள் என்பதில் பெருமைப்பட்டு கொண்டிருந்த எல்லோரிடையிலும் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து, நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன், நான் உங்களை நெருங்கிய உறவு என்னோடு இணைந்திருப்பவர்கள் என்று நான் அழைக்கிறேன், நான் உங்களை அடிமைகளாகவோ பணியாளர்களாகவோ பார்க்கவில்லை. ஆக இயேசு இறுதியாக அதை தான் சொல்கிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறொன்றும் இல்லை என்கிற வாக்குறுதியையும் நமக்கு தருகிறார், மெய்ப்பித்தும் காண்பிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுவது, இயேசு நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை தன்னுடைய இறப்பின் மூலமாக உறுதி செய்து மெய்ப்பித்து காண்பிக்கிறார். இன்றைக்கு நாம் குடும்ப வாழ்விலும் துறவற வாழ்விலும் இல்லற வாழ்விலும் அருள் வாழ்விலும் நாம் கடவுளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை பிரமாணிக்கத்தை எப்படி நாம் கடைபிடிக்கிறோம், எப்படி நாம் அதை வாழ்வாக்க கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து, நம்முடைய வாக்குறுதிகளை இன்றைய நாளிலே நினைத்து பார்த்து அதற்குரிய நம்முடைய வாழ்வை வாழக்கூடிய தகுதியை ஆற்றலை பெற இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.